Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களோடு விஜயின் பாதுகாவலர்கள் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் லெலினிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் லெலின், திருச்சி விமான நிலையத்தில் என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்சி விமான நிலையத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீசார் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. குறிப்பா திருச்சி விமான நிலையத்தினுடைய முன்பகுதி, நடுப்பகுதி, அதே போல அந்த பயணி நுழையக்கூடிய அந்த விஐபி நுழையக்கூடிய அந்த பாதை என அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் அவருடைய பாதுகாவலர்களாக தனியார் நிறுவனத்திலிருந்து நியமிக்கப்பட்ட நபர்களும் நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அவர் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில தான் விமான நிலையத்திற்குள் அவர் தனி விமானத்தில் ஏறுவதற்காக உள்ளே வந்தார். அவர் வருவதற்கு முன்னதாகவே தனி விமானத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டார்கள். அவர் வந்ததற்கு பிறகும் தற்போதும் கூட அந்த விமானத்தில் அவருடைய அனுமதியோடு அந்த சோதனை என்பது நடக்க இருக்கு. அதற்கான அந்த சோதனை செய்வதற்காக பறக்கும் படை அதிகாரிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் செய்தி சேகரிக்கிறதுக்காக வந்த அந்த செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் இவங்க எல்லாருமே அவரை நோக்கி மைக்கு நீட்டாங்க. அவரிடமிருந்து ஜனநாயகன் திரைப்படம் சமூக வலைதளங்கள்ல வெளியாயிருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மக்களுக்காக குரல் கொடுக்க போறீங்க, ஜனநாயகம் படத்து குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அவரிடம் முன்வைப்பதற்காக வந்தாங்க. அப்படி அவர் அந்த கேள்விகளை தவிர்த்து விட்டு அவர் அமைதியாக உள்ளே சென்றார். அந்த சூழ்நிலையில தான் இந்த கேள்விகளை முன்வைக்கும் போது அந்த செய்தியாளர்களை, ஒளிப்பதிவு கலைஞர்களை வேகமாக தள்ளிவிடக்கூடிய பணியில அவருடைய பாதுகாவலர்கள் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகள் அதை தடுக்க முயற்சிக்கும் போது உங்களுடைய ஐடி கார்டு என்ன, நீங்க யாரு, என்ன இதெல்லாம் கேட்டாங்க. நான் எஸ்பிசிஐடி, நான் ஏன் உங்கள்கிட்ட ஐடி கார்டை காமிக்கணும் அப்படின்னு அவர்கள் அந்த தனியார் பாதுகாவலர் அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் செய்தியாளர்களும் அந்த ஒளிப்பதிவாளர்களும் தள்ளிவிடப்படும் போது போலீசார் தடுத்தாங்க. போலீசாரையும் அவர்கள் தள்ளிவிடக்கூடிய பணியில ஈடுபட்டாங்க. இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை திருச்சி விமான நிலையத்தில் ஏற்பட்டுச்சு. இதற்கு மத்தியிலும் கூட விஜயை மிக பாதுகாப்பாக காவல்துறையினர் விமான நிலையத்திற்குள் அனுப்பி வைத்திருக்காங்க. லெலின், தொடர்ந்து விஜய்க்கு பாதுகாப்புக்காக வரும் தனியார் பாதுகாப்பு நபர்களுக்கும் போலீசாருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே இந்த முரண்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. என்ன காரணம்? காவல்துறையினரை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு முறையான பயிற்சி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், செய்தியாளர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அரசியல் கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முறையான பயிற்சி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட ஒரு சிலர் அந்த விதிமுறைகளை மீறி செயல்படுவதை ஊடகங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தியிருக்கிறது. அதற்கு நீதிமன்றமும் ரொம்ப கடுமையான தண்டனைகளையும் கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட எந்த விதமான பயிற்சியும் அத்தகைய தண்டனை உள்ளிட்ட அனுபவங்கள் இல்லாத நபர்களாக இந்த தனியார் பாதுகாப்பு அந்த நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது தங்களுடைய பலத்தை அங்கு நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உற்சாக மிகுதியில் மட்டுமே அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். அவர்களுக்கு முறையான பயிற்சி என்பது தேவை. அரசினுடைய அனுமதியோடு இத்தகைய பாதுகாவலர்கள் பயிற்சி பெற்ற அந்த நபர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இத்தகைய மோதல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். குறிப்பா இன்னைக்கு சாலை வளம் வருவதற்கு அனுமதி என்பது இல்லை. அப்படி இருந்தும் கூட ஒரு சில இடங்கள்ல தவிக தலைவர் விஜய் வரும்போது பொதுமக்கள் சாலை ஓரமாக நின்று கையசைத்து அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த இடங்களிலும் கூட இத்தகைய பாதுகாவலர்கள் அந்த பொதுமக்களிடம் அவரை பார்க்க ஆர்வமாக ஒரு சிலரிடம் ஒரு சிலர் மோசமாக அந்த தள்ளிவிட்ட அந்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி லெலின். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.